Highwood Entertainment viewers, வணக்கம். So இன்னைக்கு நாம dermatology related அதாவது உங்களோட skin hair பத்தின confusions and questions நிறைய இருக்கும். அத பத்தி தான் clarify பண்ண வந்திருக்கோம். நம்ம கூட டாக்டர் தினேஷ் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்மா. Thank you so much. ரெகுலரா क्वेश्चन கொடுத்து போர் அடிக்க விடாம ஃபர்ஸ்ட் ஒரு கேம் செக்ஷன் மாதிரி சின்ன ஒரு yes or no question மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்கின்னை சுற்றியும் ஹேரை சுற்றியும் எப்போவுமே நிறைய மித்ஸ் இருக்கும். ஒவ்வொருத்தவங்க ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க. அது உங்களுக்கும் நிறைய வரும் இல்லையா? இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இருக்க ஒரு 2-3 மித்ஸ் பற்றி நான் கேட்குறேன். நீங்கள் எஸ் ஆர் நோ சொல்லிட்டு. ஓகே. அதிகமான ஸ்கின் கேர் ஸ்டெப்ஸ், அதாவது 10 ஸ்டெப் ஸ்கின் கேர், 12 ஸ்டெப் ஸ்கின் கேர் அந்த மாதிரி இருக்கும்போது தான் இன்னும் நிறைய ரிசல்ட்ஸ் இருக்கும் அப்படின்றாங்க. நோ நோ. ஓகே. ஐஸ் வாட்டரில் முகம் கழுவுறதும் ஐசிங் யூஸ் பண்ணுறதும் வந்து ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது. அதனால நிறைய ரிசல்ட்ஸ் கிடைக்குன்றாங்க. உண்மை? நோ. நோ. 5 liters water per day glass skin tone கிடைக்கும் அப்படின்ற. நோ. நோ. ஓகே. இப்போ ப்ராடக்ட் டிங்கிள்ஸ் கொஞ்சம் விறுவிறுன்னு இருக்க மாதிரி இருக்குன்னா அந்த ப்ராடக்ட் ஒர்க் ஆகுது அப்படின்ற அர்த்தம். நோ. நோ. ஆயிலி ஸ்கின் கேர் இருந்தால் மாய்ஸ்சரைசர் தேவையில்லை. டெஃபினெட்லி நோ. டெஃபினெட்லி நோ. ஓகே. பயோட்டின் கம்ஸ் இருந்தால் போதும், ஹேர் க்ரோத் நிறையா இருக்கும். பிக் நோ. பிக் நோ. ஓகே. வாட்டர்னால முடிக்கட்டும், ஷாம்பூனால முடிக்கட்டும், கண்டிஷனர் நிறைய யூஸ் பண்ண கண்டிப்பாக முடிக்கட்டும். நோ. நோ. சன்ஸ்கிரீன் போட்டால் கலர் ஆகிடுவாங்க. நோ. நோ. 10 ஸ்கின் கேர் ஸ்டெப் சொல்கிறாங்க. ஸோ 10-12 ஸ்கின் கேர் ஒன்று ஒன்றா போடுறதெல்லாம் இருக்குல்ல, அது பண்ணால் இன்னும் நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அதான் சொல்கிறாங்க. அது ஆக்சுவலாக மித்து நோ தான். நான் சொன்ன மாதிரி ஆன்சர் நோ தான். நீங்கள் எத்தனை ஸ்கின் கேர் ஸ்டெப்ஸ் பண்ணாலும் அந்த ஸ்கின்னுக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவைப்படும் அப்படிங்கிறத தெரியாமல் ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு அழகு கிடைக்குமானா டெஃபினட்டாக கிடைக்க போகிறதில்ல. ரெண்டாவது அந்த ஸ்கின் ஏன் டேமேஜ் ஆகுதுன்னு கற்றுக்கணும். நம்ம வந்து ஒரு ரீசனுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன் என் ஸ்கின் டேமேஜ் ஆச்சு, நான் என் ஸ்கின்னுக்கு என்ன நான் பண்ணலை, என் ஸ்கின்னுக்கு எது நான் அதிகமாக பண்ணுறேன். ஸோ இந்த பேசிக் அந்த ரூட் காஸை நம்ம கண்டுபிடிச்சி அந்த காஸை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதுக்குரிய ஸ்டெப்ஸை எடுத்தாலே போதும். நீங்கள் அவங்களுக்கு வந்து அவங்க 10 ஸ்டெப் 12 ஸ்டெப் பண்ணுறாங்க, நானும் பண்ணுவேன்னா உங்களுக்கு தேவைப்படாது. உங்களுக்கு 2 ஸ்டெப்பே போதுமானதாக இருக்கலாம். அப்போ 12 ஸ்டெப் பண்ணுறோன்னா என்ன அர்த்தம்? ஒன்று காசு எக்ஸஸாக செலவு பண்ணுறோம், இல்லை ஸ்கின் எக்ஸசிவாக டேமேஜ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கின் எதனால் டேமேஜ் ஆகுது, என் ஸ்கின் ஏன் கருப்பாகுது, என் ஸ்கின்னுக்கு நான் என்ன கேர் கொடுக்கல, இல்லை எக்ஸசிவாக என்ன கொடுத்துட்ருக்கேன், இல்லை என் உடம்புக்கு நான் என்ன எக்ஸசிவாக கேர் கொடுக்காம இருக்கேன், என்னோட ஸ்கின் என் உடம்பு எங்கெங்கெல்லாம் டேமேஜ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா உடம்போட டேமேஜ் என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுது, ஸ்கின் தான் ரிஃப்ளெக்ட் பண்ணும். உள்ளுக்குள்ளே ஏதாவது டேமேஜ், நீங்கள் தண்ணியே குடிக்கலை, நீங்கள் எக்ஸசிவாக நீங்கள் லிக்கரோ ஸ்மோக்கோ பண்ணுறீங்க, இல்லை ஜங்க் சாப்பிட்றீங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லை, உள்ள இன்சுலின் லெவல், டயபெட்டிஸ் லெவல் அண்ட் உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல் இதெல்லாம் ஆல்டர் ஆகிட்டு இருக்குது, உள்ள ஹார்மோன்ஸ் ஃப்ளக்சுவேட் ஆகுது, இத்தனை விஷயங்கள் இருக்குது. இது உங்களுக்கு நடக்கிற மாதிரியே உங்கள் ஃப்ரெண்டுக்கும் நடக்கணும்னு அவசியம் கிடையாது. இல்லை அவங்களுக்கு நடக்கிற விஷயம்லாம் உங்கள் உடம்புல நடக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ அவங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்களுக்கு என்ன நடந்திருக்கோ அதுக்கு தேவையான விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம். அப்படியே நீங்களும் ஃபாலோ பண்ண அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து தண்ணி போதாமல் இருந்திருக்கலாம், அதனால அவங்களுக்கு டீஹைட்ரேஷன் போய் ஸ்கின் ரஃப் ஆகி அவங்களால பிக்மெண்டேஷன் போயிருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ட்ரைனஸ் போயிருக்கலாம். அவங்க வெறும் மாய்ஸ்சரைசர் இத்தனை ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணலாம். அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ண அவசியம் கிடையாது. உங்களுக்கு சுகர் லெவல் அதிகமாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு எக்ஸசைஸ் கம்மியாக பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்து ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்ற மாதிரி இருக்கலாம், நிறைய கொலஸ்ட்ரால் லெவல் சேர்கிற மாதிரி இருக்கலாம். அப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வேறு. ஸோ இன்னராக நீங்கள் சரி பண்ணுறதும் இருக்கணும், ப்ளஸ் அவுட்டராகவும் சரி பண்ணுறது இருக்கணும். உங்கள் உடம்புக்குள்ளே சரி பண்ணணும், தோலையும் சரி பண்ணணும். ஸோ இதுக்கு நிறைய மல்டிபிள் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுறதை விட ஃபஸ்ட்டு உட்காந்து நம்ம யோசிக்கணும், நம்ம இந்த என்னென்னலாம் தப்பு பண்ணுறோம், நம்ம உடம்புக்கு என்னென்னலாம் பாதிப்பு நம்மளே உருவாக்குறோம், அதை ரெக்டிஃபை பண்ணணும். தென் அவுட்டர் லேயரை வந்து மோஸ்ட்லி ஸ்கின்னை சரி பண்ணுறதுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம தன்னைத்தானே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறத விட ஒரு எக்ஸ்பர்ட்டை பார்த்து பேசி, சார் இதெல்லாம் எனக்கு நடந்துகிட்டு இருக்கு என் லைஃப்பில், இதெல்லாம் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் உடம்புக்கு, பட் இதுதான் காரணமாக எனக்கு தெரியல, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டாங்கன்னா ஜஸ்ட் அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க, இதெல்லாம் இப்போதைக்கு போதும், வேணா நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இத்தனை ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுறத விட கரெக்டான ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுறது இட்ஸ் பெட்டர். ஓகே. ஸோ இந்த ஐசிங் அண்ட் ஐஸ் வாட்டர் காலை விழுந்ததும் நிறைய ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணால் அந்த டே அப்படியே க்ளோவாக இருப்போம் அப்படின்றது இந்த ரெண்டும். அந்த ஐஸ் நானும் இந்த ரீல்ஸ்லாம் பார்த்துருக்கேன். ஐஸ் பெரிய ஒரு மக்கில் ஒரு டப்பில் வந்து ஒரு பவுலில் வந்து ஐஸ் வச்சுட்டு அவங்க அப்படியே வந்து ஃபேஸை வந்து அவங்க முக்கி எடுப்பாங்க. நம்ம வீட்டிலே பசங்களும் வந்து பண்ணிட்டு இருந்துச்சுங்க. ஆமாம், எதுக்கு பண்ணுறீங்கன்னு கேட்டால் அந்த ரீல்ஸில் பார்த்து பண்ணுறோம் நாங்கள். இது என்னன்னா வந்து இது அந்த பர்டிகுலர் ரீலை வந்து போடுறவங்களோ இல்லை அந்த பர்டிகுலர் ரீல்ஸை வந்து நமக்கு ஒரு இது டெமோ பண்ணி காமிக்கிறவங்களோ என்ன ரீசன்னால அது பண்ணுறோம், இல்லை என்ன ரீசனாக க்ளோ ஆகுதுங்கிறத அவங்க சொல்லவே இல்லை. பாயிண்ட் நம்பர் 1. ஒரு டாக்டராக எனக்கு தெரிஞ்சு அந்த பர்டிகுலர் விஷயம் பண்ணுறதுனால என்ன மெக்கானிசம் நடக்குங்கிறது எனக்கு தெரியல. ஸ்கின்னுக்கு என்ன மெக்கானிசம் நடக்கும்னு தெரியல. ஐஸ் கியூப்ஸ் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவாங்க. ரொம்ப கோல்டு டெம்பரேச்சரில் உங்களோட பிளட் வெசல்ஸ்லாம் சுருங்கி ரத்த ஓட்டம் கம்மியாகும். அது நல்லது கிடையாது ஆக்சுவலாக. ஸோ ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்களா அடிப்பட்ட இடத்துலலாம், ஆமாம் நீங்கள் அந்த அது வெல்த் மாதிரி ஆகிடும்ல பிளட் ஃப்ளோ இல்லாட்டினா. ஸோ டெம்பரரியாக ஒரு க்ளோ கொடுக்கும். அது
ஃபேர்னஸ் கொடுக்கும் அவ்வளவுதான். யூஸ்வலா நம்ம ஏன் அடிப்பட்ட இடத்துல யூஸ்வலா பார்த்திருக்கீங்களா, அந்த ரத்தம் ஓட்டம் அந்த ரத்தப்போக்கு கம்மியா இருக்கு, டக்குனு ஐஸ் கியூப் வைப்போம். ஐஸ் கியூப் என்னன்னா டெம்பரவரியா உங்க பிளட் வெசல்ஸை சுருக்கும். ஸோ ரத்தப்போக்கு போறத அது கம்மி பண்ணும், அந்த ரத்தம் வீணா போறதை கம்மி பண்ணும். அதனால வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன், ரத்த குழாய்களை சுருக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து ஐஸ் கியூப்ஸ் கோல்ட் டெம்பரேச்சருக்கு இருக்கு. அதனாலதான் நம்ம கோல்டு ஏரியாவுக்கு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கையில ரொம்ப பேல் ஆயிடும், ஏன்னா பிளட் ஃப்ளோ இருக்காது. ஸோ அதனால வந்து ரத்தம் ஃப்ளோ ஆகிற விஷயத்த நம்ம வந்து தடுத்து நம்ம ஸ்கின்னை க்ளோ ஆக்குற அளவுக்கு அங்க என்ன மெக்கானிசம் இருக்குன்னு தெரியல. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அந்த அப்படி நீங்க வந்து ஐஸ்ல வந்து உங்க ஃபேஸ் அந்த ஐஸ் வாட்டர்ல ஃபேஸ் முக்கிறதுனால என்ன நடக்கும்ங்கிறது ஒருவேளை சூதியா இருக்கும், ஒரு இதமா இருக்கலாம். அந்த ஒரு ஹாட் டெம்பரேச்சர்ல பண்ணும்போது நமக்கு இதமா இருக்குமே தவிர இதனால ஸ்கின்ல இருக்கக்கூடிய க்ளோ இன்க்ரீஸ் ஆகும், உங்க ஸ்கின்னோட டெக்ஸ்சர் மாறும், உங்க ஸ்கின்னோட காம்ப்ளெக்ஷன் மாறும். அப்படிங்கிறது ஒரு தோல் மருத்துவரா கண்டிப்பா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஜஸ்ட் ஐஸ் வாட்டர்ல முக்கி பண்றதா இன்னைக்கு எல்லாருமே அதை பண்ணிட்டு போயிடலாமே. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு சூதிங்கா ஒரு இதமா இருக்குமே தவிர மற்றபடி ஸ்கின் காம்ப்ளெக்ஷனுக்கும் டோனுக்கும் பிக்மெண்டேஷனுக்கும் சம்மந்தம் இருக்காது. ரெண்டாவது அப்படி அதிகமா அதை பண்றதும் வந்து நல்லது கிடையாது. ஏன்னா ரத்த குழாய்கள் நம்ம ஸ்கின்ல ரத்த குழாய் ரொம்ப மெல்லிசா, நம்ம முடியை விட ரொம்ப மெல்லிசான ரத்த குழாய்கள், அதான் மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தா தான் தெரியும். அதெல்லாம் உங்களோட அந்த கோல்ட் டெம்பரேச்சருக்கு ஈஸியா சுருங்கிடும். ஸோ அதை நம்ம அடிக்கடி பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ 5 liters வாட்டர் பர் டே எடுத்தா கிளாஸ் ஸ்கின் டோன் வந்துடும் இல்ல, அதுவும் நோ தான். சரி, என்னன்னா 5 liters ஆஃப் வாட்டர் ஃபர்ஸ்ட் இதுவே வந்து ஹைட்ரேஷன் வந்து முக்கியம் தான் நான் சொல்லுவேன். ஹைட்ரேட் இன்சைட், ஹைட்ரேட் அவுட் சைடுன்னு சொல்லுவோம். ஹைட்ரேட் இன்சைட்னா நமக்கு தண்ணி குடிக்கணும். ஹைட்ரேட் அவுட் சைடுங்கிறது நம்ம வந்து ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவையோ நம்ம வந்து குளியல் எடுத்துட்டு மாய்ஸ்சரைசர் போடணும். இதுதான் வந்து ஹைட்ரேட் அவுட் சைடுங்கிறது. ஹைட்ரேஷன் எதுக்காகன்னு தெரிஞ்சுக்கணும். உள்ள இன்டர்னல் பயோ மெக்கானிசம், நம்மளோட பாடியில் நடக்கக்கூடிய எல்லா மெக்கானிசம், நீங்க சாப்பிட்ற சாப்பாடு செரிமானம் ஆகுறது, அப்புறம் யூரினா வெளியே வருது, அப்புறம் டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகுது, ஒவ்வொரு செல்லுலையும் நடக்கக்கூடிய அந்த பாத்வேக்கு, அதாவது ஆக்சிடேட்டிவ் மெட்டபாலிசம் சொல்லுவாங்க. அது வந்து அந்த பாத்வேக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது வாட்டருங்கிறது ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் போயிட்டு வெளியே வரும் நம்மளுக்கு. ஸோ நம்ம கோடிக்கணக்கான செல்லு இருக்கு, அத்தனை செல்லுக்கு வாட்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து உள்ள வந்து தண்ணி எப்பயுமே தங்கணும், அதை பாடி முடிஞ்ச அளவுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே தான் இருக்கும். அது ஒரு பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா இவ்வளோ லிட்டர்ஸ் தான் வாட்டர் குடிக்கணுங்கிறது ஒவ்வொரு பாடிக்கும் மாறும். இப்போ உங்களுக்கு 2 liters போதும், உங்களோட பாடியோட ஹைட்டு, வெயிட்டு, சர்க்கம்ஃபரன்ஸ் பார்க்கணும். என்னோட பாடி ஹைட்டு, வெயிட், சர்க்கம்ஃபரன்ஸ் பார்க்கணும். ரெண்டாவது நீங்க எவ்வளவு வெயில் அலைகிறீங்க, வீட்டுக்குள்ள இருக்கீங்களா. என்னோட வேலை அதிகமா வெயில் அலைகிறேன்னா, வீட்டுக்குள்ள இருக்கிறேன்னா, நான் ரொம்ப அதிகமா ஒர்க் அவுட் பண்ணி பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்றேன்னா நீங்க அதிகமா வேர்வை வருதா இல்லையா, இவ்வளோ ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணணும். அப்ராக்சிமேட்டா எவ்வளவு தேவைப்படுங்கிறது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஹியூமன் பாடிக்கும் மாறும். இப்போ ஒரு ஜென்ரலா 3 liters 4 liters 5 liters சொல்றாங்கன்னா அந்த 3 liters 4 liters 5 liters எல்லாருக்கும் கிடையாது. ஸோ உங்களுக்கு 2 liters போதும், எனக்கு 1.5 liters போதுமா இருக்கும். இப்போ அந்த கேமராமேன் அவருக்கு சாருக்கு வந்து 3 liters போதுமா இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு இது மாறும். ஸோ 5 liters வாட்டர் குடிக்கிறதுனால மட்டும் ஸ்கின் க்ளோ ஆகுமான கிடையாது, ஹைட்ரேஷன் இருக்கு. ரெண்டாவது எக்ஸஸ் வாட்டர் இஸ் நாட் குட் ஃபார் த கிட்னி ஆஸ் வெல். அது டாக்ஸிக். கிட்னி எவ்வளவு ஃபில்டர் பண்ண முடியும், நீங்க பாட்டு தண்ணி ஊத்திட்டே அது ஃபில்டர் பண்ணிட்டேவா இருக்கும். அதுக்கும் கிட்னிக்கு ஒரு லோடு தாங்கணும் இல்லையா. ஸோ அந்த எக்ஸசிவ் வாட்டரை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அண்ட் ரொம்ப தண்ணி அதிகமாக கொடுக்கக்கூடாது, ஏன்னா தண்ணி பாட்டில் அதிகமாக தங்கவும் கூடாது. ஸோ அது மோஸ்ட்லி நம்ம கொடுக்கும்போது கிட்னி வெளியே தள்ளிடும் வச்சுக்கோங்களேன். பட் அது கிட்னி நம்ம ஹார்ம் பண்ற மாதிரி தானே. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். நிறைய பேர் இந்த கிட்ஸுக்கு வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணிலாம் தண்ணி குடிக்க கொடுத்துட்டே தண்ணி. யூஸ்வலா இது வந்து எனக்கு இதுல ஒரு 2 தாட்ஸ் இருக்குமா. ஒன்று, நம்ம தண்ணி வாலண்டியரா குடிக்கணுமா, இல்ல தாகம் எடுக்கும் போது தண்ணி குடிக்கணுமா அப்படிங்கிறது எனக்கே இது ஒரு டபுள் தாட் இருக்கு. பிகாஸ் யூஸ்வலா என்னன்னா வந்து நம்மளுக்கு வந்து நம்ம பாடிக்குன்னு ஒரு நல்ல ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கு ஒவ்வொரு செல்லுக்குமே. நம்மளுக்கு எப்ப தாகம் எடுக்குமோ அந்த டைம்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு சிக்னல்ஸ் வந்துடும். நம்ம பாடியில் தண்ணி குறையுதுனாலே கிட்னிலேருந்து பிரெயினுக்கு சிக்னல்ஸ் போயிடும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த சென்டர் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ அந்த தேர்ட் சென்டர்னு சொல்லுவாங்க, அது கண்டிப்பாக ஆக்டிவேட் ஆகிடும். ஆக்டிவேட் ஆகும்போது நம்ம தண்ணி குடிச்சா போதும். ஸோ இப்போ வந்து அது சிம்பிள் கால்குலேஷனில் கூட நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னோட பாடி வெயிட்டுக்கு எவ்வளோ வாட்டர் தேவைப்படும், இப்போ உங்களுக்கு உங்கள் பாடிக்கு எவ்வளோ வாட்டர் தேவைப்படும், ஒரு சிம்பிள் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து 3/2 பங்கு வந்து தண்ணி தான். ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் அதான் இருக்கு, பிளட்லயும் அதான் இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம உடம்புல எவ்வளவு தண்ணி இருக்கு, அப்போ அந்த தண்ணியில அந்த உடம்புல இருக்க தண்ணி எவ்வளவு லூஸ் ஆனால் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தாகம் எடுக்கும்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு 70 கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 70 கிலோ இருக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.6, ஆனால் 3/2 பங்கு வந்து நம்மளுக்கு வாட்டருங்கிறதுனால வந்து ×0.6 போட்டோன்னா இப்போ வந்து ரஃப்லி பார்த்தீங்கன்னா வந்து 420 வருதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 60% வந்து போட்டோம்னா 420 வருது. இப்போ 420 இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2%, 1-2% நமக்கு வாட்டர் போயிருச்சுன்னா ரஃப்லி பார்த்தீங்கன்னா 400 ml தண்ணி வந்து என் பாடியில் குறைஞ்சிருச்சு என்னோட வெயிட்டுக்கு. இப்போ கால்குலேஷன் படி ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் இன்டேக் ஒரு சிம்பிள் கால்குலேஷனை கூட நம்மளே தெரிஞ்சுக்கலாம்.
இப்போ உங்க பாடியில எவ்வளவு வாட்டர் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த வாட்டர் எவ்வளவு லூஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தாகம் எடுக்கும்னு தெரிஞ்சுக்கணும். அந்த தண்ணியை நம்ம ரீப்ளேஸ் பண்ணாலே போதும், தாகத்தை நம்ம வந்து சப்ரஸ் பண்ணிடலாம். ஸோ எப்பப்பெல்லாம் நம்ம பாடியில வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் லூஸ் ஆகுதோ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா தாகம் எடுத்துரும். அந்த பாடிக்கு அந்த இம்யூன் அந்த மெக்கானிசம் ஹைப்போதலாமஸ் அப்படிங்கிற பிரெயின்ல இருக்கக்கூடிய பார்ட்ல வந்து அந்த தாகத்தை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஒரு சென்டர் இருக்கு. அது கிட்னில சில ஹார்மோன்ஸை ஸ்டிமுலேட் பண்ணிட்டு வாட்டர் தங்க வச்சுக்கிறதுக்கு வந்து சில மெக்கானிசம் அது உள்ள பண்ணுது. சரிங்களா, நம்ம டீட்டெயிலாக போக வேண்டாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 70 kg இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. 70 kg இன்டூ வந்து பார்த்தீங்கன்னா 6 போட்டுக்கணும். அதாவது 0.6 இல்லை வந்து 60% வச்சுக்கோங்க. அப்போ 72 இன்டூ 6 போட்டிங்கன்னா 420. ஓகேங்களா, ஸோ 60, ஸோ 420 வரும். ஸோ 420 இன்டூ 0.1 அதாவது 420 ml தண்ணி வந்து நம்ம உடம்புல இருந்து போயிடுச்சுன்னா இந்த 70 kg இருக்கிறவங்களுக்கு வந்து தாகம் எடுக்க ஆரம்பிச்சிடும். இதான் சிம்பிள் கால்குலேஷன். ஸோ இந்த 420 ml வந்து அவங்க வந்து சப்ளை பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன தாகத்தை சப்ரஸ் பண்ணுவாங்க. இந்த 420 ml வந்து ஒன்று நம்ம தாகம் எடுக்கும் போதெல்லாம் நம்ம இதை சப்ரஸ் பண்ணிக்கலாம், இல்லை தாகம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்தில் என்ன பண்ணிடும் நம்ம இந்த 420 ml 3-4 பிரித்து குடிச்சிடலாம். ஸோ இது வந்து இது வருது. ஸோ இதை ரஃபாக நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்களேன். ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 5 தடவை இந்த மாதிரி குடிக்கிறீங்க, தாகத்தை சப்ரஸ் பண்ணுறீங்கன்னா ரஃபாக 2 லிட்டர்ஸ் வந்துடும். அவ்வளோதான், இதான் இவ்வளவுதான் மெக்கானிசம். இந்த 5 லிட்டர்ஸ் எங்க இருந்து வருது எனக்கு தெரியல. ஒரு 5 லிட்டர்ஸ் யாருக்கு தேவைப்படும் அப்படின்னா உடல் பருமன் நிறைய இருக்கு, அவங்களோட பாடி சர்ஃபேஸ் ஏரியா நிறைய இருக்கு, அவங்களுக்கு ஃப்ளூயிட்ஸ் உள்ள ஜாஸ்தியா இருக்கு, பிளட் ஃப்ளோ ரொம்ப குவான்டிட்டி ஜாஸ்தியா இருக்கு, நம்பர் ஆஃப் செல்ஸ் ஜாஸ்தியா இருக்குன்னா அவங்களுக்கு மேபி வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வால்யூமுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து தாகம் எடுக்கிற கெப்பாசிட்டி அதிகமா இருக்கும். அவங்க இப்போ 420 ml குறையிற இடத்துல அவங்களுக்கு 600 ml குறையுமா இருக்கும். அப்போ அவங்க அந்த 600 ml ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இது சிம்பிள் கால்குலேஷன். உங்க பாடி வெயிட் இன்டூ 60% போட்டுக்கோங்க. அப்புறம் அதை வந்து வர வேல்யூ வந்து ஒரு 0.1 மல்டிப்ளை பண்ணுங்க. எவ்வளவு வேல்யூ வருதோ அத்தனை ml ஆஃப் வாட்டர் உங்க உடம்புல குறையுது அப்படின்னா உங்களுக்கு தாகம் அடிச்சிடும். அதை நீங்க ரீப்ளேஸ் பண்ணாலே போதும். ஸோ இந்த சிம்பிள் கால்குலேஷனை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ml ஆஃப் வாட்டர் நம்ம டெய்லி குடிச்சாலே நம்மளுக்கு கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறது வந்து இதை வந்து நான் பர்சனலா எனக்கு தெரியுது வந்து எப்படின்னா இதை நம்ம டோட்டலா கால்குலேட் பண்ணா ஆல்மோஸ்ட் 2 லிட்டர்ஸ் வந்துடும். ஸோ இதை ரொம்ப டீட்டெயிலாக கால்குலேட் பண்ணாலும் பரவாயில்ல, ஒரு 2 to 2.5 லிட்டர்ஸ்க்குள்ள நம்ம எல்லாரும் குடிச்சா சஃபிஷியண்டாக இருக்கும். ஸோ ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு மாய்ஸ்சரைசர் தேவையில்லை, ஏன்னா அவங்களே ஆல்ரெடி மாய்ஸ்சரைஸ்டாக தான் தெரியுறாங்க அப்படின்னு. சி அஃப்கோர்ஸ் ஆயில் வந்து ஒரு மாய்ஸ்சர் தான், அது நம்ம சுரக்கிறதே நேச்சுரலாகவே அவங்களுக்கு வந்து ஆயில்னஸ் இருக்கும். பட் இவங்களுக்கு மாய்ஸ்சரைசர் தேவையில்லைங்கிறது வந்து மித்து தான். ஏன்னா அந்த பர்டிகுலர் ஆயில்னால முகத்துல வேணா உங்களுக்கு ஓரளவுக்கு மாய்ஸ்சர் இருக்குமே தவிர மற்றபடி உங்களுக்கு கழுத்துக்கு கைக்கு உடம்புக்கெல்லாம் மாய்ஸ்சரைசர் தேவை தானே. அது மட்டும் இல்லாமல் இப்பெல்லாம் ஆயில் ஸ்கின்னுக்குன்னே தனி மாய்ஸ்சரைசர்ஸ் வந்துருச்சு. ஸோ அது வந்து இன்டென்ஸாக ரொம்ப அதாவது அந்த ஆயிலை தங்க வைக்கிறதுனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேஸ் ரொம்ப ஆயிலியாக இருக்கும், ஈஸியாக வெளியில் போனால் நீங்கள் ரொம்ப டேன் ஆகிடுவீங்க, ஆக்னி வரக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஆயிலை தங்க வச்சு மாய்ஸ்சர் பண்ணுறதை விட அந்த ஆயிலை வாஷ் அவுட் பண்ணிட்டு வேணா நீங்கள் ஒரு ஆயில் பேஸ்டு ஸ்கின்னுக்குன்னு ஒரு மாய்ஸ்சரைசர் இருக்குது, அந்த மாய்ஸ்சரைசரை போடுங்க. மேபி உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து அந்த எக்ஸசிவ் ஆயில் ப்ரொடக்ஷனால் வரக்கூடிய டேனோ ஆக்னியோ தவிர்த்துட்டு உங்கள் ஸ்கின்னை இன்னும் ஹைட்ரேட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். பட் ஆயில் ஸ்கின்னால வந்து அவங்க இருக்கவங்களுக்கு மாய்ஸ்சரைசர் தேவையில்லைங்கிறது ஒரு மித்து தான். பயோட்டின் கம்மிஸ் அது வேறு நிறைய இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் கூட நிறைய வருது. பயோட்டின் கம்மிஸ் போதும் ஹேர் க்ரோத்துக்கு அப்படின்றாங்க. இல்லை, ஹேர் க்ரோத்துக்கு பயோட்டின் கம்மிஸ் எனக்கு இருக்கிறதுலே பெரிய மித்து தான். நான் பார்த்ததுலேயே ஒரு பெரிய மித்து வந்து அந்த பயோட்டினுக்கு தேவையான ஹேர் கம்மிஸ் தான். என்னன்னா ஒரு ஹேருக்கு வந்து வெறும் பயோட்டின் மட்டும் பத்தாது, ஹேருக்கு நிறைய மல்டிவிட்டமின்ஸ் தேவை. அந்த மல்டிவிட்டமின்ல ஏதாவது ஒன்று குறைஞ்சாலும் ஹேர் வந்து டிஸ்டர்ப் ஆகிடும் வளர்றதுக்கு. ஏன்னா ஹேர் சைக்கிள்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வைட்டமின் ஒவ்வொரு ஸ்டேஜில் போய் உட்காரணும். ஜிங்க் தேவைப்படும், மேக்னீஸ் தேவைப்படும், ஃபெரிட்டன், அயன், வைட்டமின் டி, அப்புறம் நிறைய இருக்கு, ப்ரோட்டீன்ஸ், அமினோ ஆசிட்ஸ், இதெல்லாம் நிறைய இருக்கு உங்களுக்கு. அதில் ஒன் ஆஃப் த விட்டமின் தான் வந்து பயோட்டின். ஸோ இதில் பயோட்டின் மட்டும் சாப்பிட்றதுனால நீங்கள் என்டையர் ஹேரை வளர்க்க முடியுமானா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இவ்வளோ வைட்டமின்ஸ் இருக்குல்ல, இந்த வைட்டமின்ஸ் இப்போ எங்கே ரீப்ளேஸ் பண்ணுவீங்க? ஸோ அதனால பயோட்டின் சாப்பிட்றாலும் முடி வளருங்கிறது ஒரு பெரிய மித். வாட்டர்னால முடி கொட்டும், ஷாம்பூனால முடி கொட்டும், கண்டிஷனர் நிறைய யூஸ் பண்ணிட்டே இருந்தால் முடி கொட்டும். ஓகே, இதுவும் நோ தான். ஏன்னா முடி வந்து வாட்டர்னால கொட்டும், ஷாம்புவால கொட்டும், கண்டிஷனால் கொட்டும் அப்படிங்கிறது வந்து முடி கொட்டுறதுனால, ஐ மீன் ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனாலையோ கண்டிஷனர் யூஸ் பண்ணுறாலும் ஃபர்ஸ்ட் முடி வளரும் வளராது, கொட்டவும் கொட்டும். ஒரு சில பேர் நம்ம வந்து இவ்வளோ நீளமான கூந்தலுக்கு காரணம் இந்த ஷாம்பு, இந்த ஷியக்காங்கிற சொல்கிறோம், அதெல்லாம் இது டோட்டலி மித். அதனால முடி கொட்டவும் கொட்டாது, வளரவும் வளராது. எப்போ முடி கொட்ட சான்ஸ் இருக்குன்னா அடிக்கடி ஷாம்புவை மாற்றிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறப்ப உங்கள் ஹேரை இரிட்டேட் பண்ணுறீங்க. ஒரு பிராண்டில் ஒரு ஃபார்முலேஷன், அடுத்து ஒரு 3 மாதம் இன்னொரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து அடுத்த பிராண்ட் இன்னொரு ஃபார்முலேஷன், இப்படி அடிக்கடி நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் ஹேரை இரிட்டேட் பண்ணுறதுனால வேணால் முடி கொட்டுமே தவிர ஷாம்புவோ எண்ணெயோ ஷேக்காயோ இல்லை கண்டிஷனர் யூஸ் பண்ணுறதுனால முடி கொட்டவும் கொட்டாது, வளரவும் வளராது. இதுவும் மித்து தான்.
ஸோ இந்த பில்லோ கேஸ் சொல்கிறாங்கல்ல சார், பில்லோ கேஸ் வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் மாற்றிட்டே இருக்கிறதுனால ஹேர் அண்ட் ஸ்கின்னுக்கு நல்லது அப்படின்றது சொல்கிறாங்க. ஆமாம், அது யார் மாற்றணும், எல்லாரும் மாற்றணும் அவசியம் கிடையாது. ஒருவேளை ஹேர்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கு, சபோரிக் டெர்மடைட்டிஸ் சொல்லக்கூடிய பொடுகு இருக்குல்ல, தலையில பொடுகு அதிகமாக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாங்க டாக்டர்ஸ்ட்ட. பட் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி அதே பில்லோல போய் தூங்கலாம்னு வச்சுக்கோங்களேன். தலைமுடியில இருக்க பொடுகை வந்து அந்த ட்ரீட்மெண்ட்னால போயிருக்கும். பட் உங்க பில்லோல போய் தூங்கினாலும் திரும்ப என்ன ஆகும், அதே பொடுகு திரும்ப தலைக்கு வந்துட்டு தான் இருக்கும். ஸோ இந்த பொடுகு இருக்கிறவங்க வந்து அந்த பில்லோ கேஸை வந்து அடிக்கடி மாத்துறது, அவங்க டவல்ஸ் அடிக்கடி மாத்தினாலும் என்ன ஆகும்னா அந்த ட்ரீட்மெண்ட் எஃபெக்டிவா இருக்கும். பட் திரும்ப திரும்ப அந்த பில்லோல இருந்து அவங்களுக்கு அந்த பொடுகு டிரான்ஸ்ஃபர் ஆகிறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே. அப்புறம் இன்னொன்று இருக்கு சார், இந்த ஹாட் வாட்டர் ஸ்டீமிங் எடுக்கிறதுனால ஓப்பன் க்ளோஸ் எல்லாம் க்ளோஸ்ட் ஆகிடும், கிளாக்ட் ஆகிடும் அப்படின்றது ஒரு இருக்கு. சரி, நான் எப்படி வந்து அந்த ஐஸ் கியூப்ஸ் எப்படி வேசோ கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ் பண்ணுன்னு சொன்னேனோ அதே மாதிரி வந்து ஹாட் வந்து வேசோ டைலட்டேஷன், அதாவது ரத்த குழாய்களை விரிவு பண்ணுறதுக்கு வந்து ஹாட் டெம்பரேச்சர் யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ ரத்த ஓட்டம் சீராகும். ஓப்பன் போர்ஸ் வந்து நம்ம ஸ்டீமிங் நம்மளே கொடுக்குறோம். நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு சில வந்து கொமிடோன்ஸ் ஓப்பன் பண்ணுறதுலாம் கொடுக்குறோம். அது என்னன்னா வந்து அந்த டெம்பரரி அப்போதைக்கு அந்த ஸ்கின்னை கொஞ்சம் டைலேட் பண்ணி காமிக்குமே தவிர மற்றபடி அதனால எந்த போர்ஸும் க்ளோஸ்லாம் ஆகாது. நம்மளுக்கு அந்த அடுத்து பண்ண போகிற சப்சிக்வெண்ட் ஸ்டெப்ஸ் எல்லாம் ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் ஸ்டீம் பண்ணிட்டு ஒரு ஸ்க்ரப்பர் போடுறோம் அப்படின்னா அந்த ஸ்டீம் பண்ணும்போது கொஞ்சம் வைட் ஓப்பனாக இருக்கும் போர்ஸ், ரொம்பவும் வைட் ஓப்பன்லாம் ஆகாது, மினிமலாக வைட் ஓப்பன் ஆகும். ஸோ ஸ்க்ரப்பரோ அடுத்து நம்ம ஏதாவது சிரமோ போடும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பர்டிகுலர் சிரமோ அந்த ஸ்க்ரப்பரோ போயிட்டு உள்ள இருக்க அந்த போர்ஸ்குள்ள இருக்க ஒரு டர்ட் ஆஃப் சோர்டன் எக்ஸ்டென்ட் வாஷ் பண்ணி வெளியே கொண்டு வரும். இப்போ நான் ஒரு ஜெட் ஹைட்ரா பண்றோம், ஒரு ஹைட்ரா ஃபேஷியல் பண்றதுக்கு முன்னாடி ஸ்டீம் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம அந்த ஸ்ப்ரே பண்ண போகிற அந்த ஹைட்ரேஷன் அந்த வாட்டர் ஸ்ப்ரே இருக்குல்ல அது போர்ஸ்குள்ள இன்னும் போறதுக்கு கொஞ்சம் மினிமலாக ஹெல்ப் பண்ணுமே தவிர மற்றபடி இதனால போர்ஸ் க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறதுலாம் ஸ்டீம் இஸ் ஜஸ்ட் அ ஸ்டெப் பிஃபோர் யுவர் ஹைட்ரேஷன், அவ்வளோதான். அது போர்ஸ் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு அந்த கிளென்சிங் கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்மளுக்கு. மற்றபடி அதனால போர்ஸ் க்ளோஸ் ஆகிறதெல்லாம் ரொம்ப ரேரஸ்ட். இது அதுவும் மித்து தான், ஒன் ஆஃப் த ஸ்டெப் தான். அதனால கண்டிப்பா நடக்க சான்சஸே இல்லை. ஓகே. ஸோ இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல ஒரு 4 ஸ்கின் டைப் சொல்றாங்க, ட்ரை ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், அந்த மாதிரி எல்லாம். ஸோ ஏதாவது ஸ்கின் டைப் எவால்வ் ஆகி வந்திருக்கு? ஸ்கின் டைப்ஸ் பொறுத்த மட்டும் ஆக்சுவலாக உங்களோட ஸ்கின் கலரை பொறுத்த வச்சு சில ஸ்கின் டைப்ஸ் சொல்லுவாங்க. ஃபிட்ஸ்பேட்ரிக் ஸ்கின் டைப்னு சொல்லுவாங்க. அது ஒரு 5-6 ஸ்கின் டைப்ஸ் இருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்னோட அந்த ஆயில் செக்ரீஷனை பொறுத்த வச்சு நம்ம வந்து ட்ரை ஸ்கின்னா மாய்ஸ்சர் அதை பொறுத்து நம்ம ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின் இல்லை காம்பினேஷன் ஸ்கின்னு சொல்லுவோம். இந்த 2 தான் இப்போதைக்கு இருக்க ஸ்கின் டைப். இன்னும் மக்கள் புதுசாக எதுவும் கண்டுபிடிக்கல. ஸோ அதனால இப்போதைக்கு இந்த ஸ்கின் டைப்ஸ் ஒன்று அவங்களோட பிக்மெண்டேஷனை வச்சு அவங்க ஸ்கின்னோட தோலோட நிறத்தை வச்சு ஒரு 5-6 ஸ்கின் டைப் ஃபிட்ஸ்பேட்ரிக்னு சொல்லுவாங்க. அது வந்து எங்களுக்கு வந்து டெர்மட்டாலஜியாக ஐ மீன் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணும்போது சொல்லி கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காக்கேஷியன் சொல்லுவாங்க. காக்கேஷியனா ரொம்ப ஃபேராக இருப்பாங்க, அதாவது உங்களுக்கு மெலானின் பிக்மெண்டோட டெபாசிஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் கான்டினென்ட்டில் இருக்கவங்க, இப்போ நார்த் அமெரிக்கன்ஸாக இருக்கட்டும், ஸோ அந்த அந்த உள்ள மேலே யூரோப்பியன்ஸ் மேலே ரொம்ப நார்த் போல் நோக்கி இருக்க கிரீன்லேண்டில் அந்த மாதிரி இருக்க ரொம்ப ஒரு மாதிரி கோல்ட் டெம்பரேச்சர் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொக்கேஷியன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த கூடிய ஸ்கின் டைப்புக்கு வந்து ஸ்கின் டைப் 1 and 2 இருப்பாங்க, ஃபிட்ஸ்பேட்ரிக் ஸ்கின் டைப். ஸோ இப்போ நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா 4 and 5 இருப்போம். நம்ம இந்தியன்ஸோ இல்லை நம்ம இன்னும் கீழே ஸ்ரீலங்கா, ஸோ சவுத் ஏஷியன்ஸ் வர கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் டைப் 4-5 இருப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பக்கத்தில் ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கின் டைப் 6 இருப்பாங்க, ரொம்ப டார்க்காக மெலானின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி ஃபிட்ஸ்பேட்ரிக் ஸ்கின் டைப் 1 to 6 சொல்லலாம். இதை பேஸ் பண்ணி நடக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து ஸ்கின் கேன்சர்ஸோ இல்லை ஸ்கின் டிசீஸோ நம்ம ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்களை வச்சு ஸ்கின் டைப் வச்சு ஒரு ஸ்கின் டைப்புக்கு அது வரும் வராதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஃபிட்ஸ்பேட்ரிக் ஸ்கின் டைப். ஏஸ்தெட்டிக்கலாக ஒரு டெர்மட்டாலஜிஸ்டாவோ இல்லை ஒரு காஸ்மெட்டாலஜிஸ்டோ நம்ம ட்ரீட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், இவங்க ஒரு சில இடங்கள் ஆயிலியாக இருக்காங்க, ஒரு சில இடத்துல ஸ்கின் ட்ரையாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ட்ரை ஸ்கின், இவங்க உடம்புல வந்து ஆயில் செக்ரீஷனே இல்லை அப்படிங்கிறத ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக. அது இந்த 3 ஸ்கின் டைப் தான் வந்து அவங்களோட ஆயில் ஹைட்ரேஷனை பொறுத்து சொல்கிறது. மற்றபடி வேற ஸ்கின் டைப்ஸ் எதுவும் இல்லை.